இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிறையா சினிமா செலிபிரிட்டிஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அவங்களோட லைஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ணுறப்போ வந்து சுகில். இவர் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர், இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிட்டு நம்மளுடைய கண்ட்ரியோட பெருமை சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இல்லை, நிறைய இடத்துல மெடல் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அவரோட லைஃப் ஜேர்னி, அவர் வந்து ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு சைல்டு. நம்ம இப்போ எல்லாம் 4 கை 2 கால் இருக்கிறப்பவே வந்து இங்கே 1000 பிரச்சனை, அவ்வளோ சோம்பேறித்தனம். பட்டு உங்களுக்கு கேமராக்கு எப்படி தெரியும் தெரியல, நான் இப்போ நேராக பார்க்கும்போது பயங்கர ஃபிட்டான ஒரு பர்சனாக பயங்கரமாக இருக்காரு. வெல்கம் சுகில். என்னன்னா இப்போ நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க? இந்த பேட்மிண்டன் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்துச்சு? இப்போ நான் இந்தியாவில் நேஷ்னல் லெவலில் டாப் பர்ஃபார்மராக இருக்கேன். இந்தியாவில் நேஷ்னல் லெவலில் டாப் பர்ஃபார்மர் இருக்கேன். இன்டர்நேஷ்னல் வந்து நான் இந்த இயர் எல்லா மேட்சும் போயிட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அட்டன் பண்ணுங்கிறது மெயின் கோலு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு போக போகிறது வந்து தாய்லாண்டு, அயர்லாந்து 2 டோர்னமெண்ட் போக போகிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து உகுண்டா பேட்மிண்டன் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் முடிச்சுட்டு வந்தேன். அதில் சிங்கிள்ஸில் பிரான்ஸ் மெடலும் டபுள்ஸில் சில்வர் மெடலும் அடிச்சுட்டு வந்திருக்கேன் இன்டர்நேஷ்னல். சூப்பர். இப்போ அடுத்த டோர்னமெண்ட் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இப்போது ஒரு பேட்மிண்டன் பிளேயராக இருக்கிறதே வந்து இந்தியாவில் வந்து கஷ்டம். அது எப்படின்னா ப்ராப்பராக மெயின் ஸ்ட்ரீம் பேட்மிண்டன் பிளேயர் அப்படிங்கிறது நீங்கள் அவங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சதில்லை அப்படின்னாலும், ஒரு பிவி சிந்து இவங்கெல்லாம் வந்து மெடல் அடித்ததுக்கு அப்புறமே பேட்மிண்டனுக்கான அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அவர் அப்படியே திருப்பியும் கிரிக்கெட் தான் வர மாதிரி இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு பேட்மிண்டன் பிளேயராக, ஏன்னா நீங்கள் ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய எஃபர்ட் போடுறீங்க, வலிக்குமா அது? அப்படி ஒரு தனியாக ஒரு கிரிக்கெட்டுக்கோ இல்லை வேற ஒரு ஸ்போர்ட்டுக்கோ மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் தருது அப்படிங்கிறது? இல்லை, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது பேட்மிண்டனை. சாய்னா நேவாலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் ஆச்சு. இப்போ பிவி சிந்துக்கு அப்புறம் இன்னும் நல்ல லெவலுக்கு வந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் விளாட்றது பேரா பேட்மிண்டன். எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நார்மல் பேட்மிண்டன் கிடைக்கிற மாதிரி சப்போர்ட்டோ ஸ்பான்சரோ கிடைக்கிறதில்ல. பட்டு இருந்தாலும் இப்போதைக்கு எப்படி சொல்கிறது, பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி கிடையாது, இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் சப்போர்ட்மெண்ட் இருந்தால் நாங்களும் அந்த லெவலுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் அது மாதிரி நேமுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். எங்கள் லெவலில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஒலிம்பிக்கோ, ஏஷியன் கேம்ஸோ எங்களோட கோலை தான், அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த ஜேர்னி, அதாவது பேரா பேட்மிண்டன், அதாவது ரொம்ப கஷ்டங்க. டு பி ஹானஸ்ட், ரெஸ்பெக்ட் டு யூ, சல்யூட் டு யூ. ஒரு கை, அந்த ஒரு கையில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், விளையாடணும். விளையாடுறது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அண்டு அதில் மெடலும் வாங்குகிறோம். இந்த ஆர்வம், பேட்மிண்டன் ஆர்வம் வந்து எப்போ தொடங்குச்சு? எந்த வயசுலேருந்து நீங்கள் பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சிங்க? நான் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் என்னோடய டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன். அது முடித்ததுக்கப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஒரு ஃபிட்னஸ்க்காக தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய பிரதர் ஒருத்தர், அவர் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டோ கசின் பிரதரோ கிடையாது. அவர் எங்கே ஆரம்பிச்சிங்க? தமிழ்நாட்டில் எந்த ஊரில்? சொந்த ஊரில் ஆரம்பிச்சு. ஓகே. அவர் வந்து சொல்லி நான் வந்து விளையாட ஆரம்பித்தேன். சொல்லினா, நீ நல்லா விளையாடுற, நீ பேரா பேட்மிண்டன், இந்த பேரா ஒலிம்பிக்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதில் நீ நேஷ்னல்ஸு இன்டர்நேஷ்னல்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு உனக்கு அந்த அளவுக்கு குவாலிஃபையிங் திறமை இருக்குது, உனக்கு ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நான் ஈரோட்டில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே ரெகுலராக விளையாட ஆரம்பித்தேன். அவர் சப்போர்ட் மூலயமா நேஷ்னல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸு எல்லாம் போய் இன்றைக்கி 8 years ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூ. இப்போது ஆக்சுவலாக ஒரு பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு, ஒரு சின்ன ஒரு குறை, ஃபிசிக்கலாக சின்ன ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்த்துச்சு? ஏன்னா இவ்வளவோ ஜேர்னி கடந்த வந்த பாதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். முதல் பேட்மிண்டன் விளையாட போகும்போதோ இல்லை முத வந்து ஒரு விஷயத்தை கம்பீட் பண்ண போதோ சொசைட்டி வந்து என்ன சொன்னாங்க? உங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னாங்க? ஏதோ விளையாட போகிறான் அவன், இது எப்படி உருப்பிடுமா என்னன்னு தெரியல, பட் விளையாட போகிறான். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணாங்களா சொந்தக்காரங்களே யாராவது? இல்லை, அப்படியா நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த டைமில். அவங்களுக்கு தெரியாது பேட்மிண்டன். நான் 8 வருஷத்துக்கு பின்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஜஸ்ட் ஏதோ பண்ணுறான் விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வரும், இது பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி விடாமல் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இடையில ஒர்க் பண்ணேன்.
அதில் வர இன்கம் வச்சுட்டு திருப்பியும் விளாடுவோம். திருப்பியும் கண்டினியூவாக ஒரு இடத்துல விளாட முடியாது. விளாடாதங்காட்டி சப்போர்ட் கிடையாது. எல்லா கோச்சஸும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க, கன்னியூவாக வந்தீங்கன்னா தானே உனக்கு பண்ண முடியும் பெரிய லெவலில். கன்னியூவாக நான் எப்படி வருவேன்? அதுக்குரிய சப்போர்ட் இருக்காது. 6 மந்த் விளாடுவேன், 6 மந்த் ஒர்க் பண்ணுவேன், 6 மந்த் விளாடுவேன். அப்புறம் கிடைக்கிற ஜாப்புக்கு போகிறது, இந்த ஃபீல்ட்லேயே அம்பையரிங் பண்ணுறது, எதெல்லாம் பண்ணி இதில் ஸ்டேபிளாக இருக்க முடியுமோ பண்ணி அப்படியே டைம் ஓட்டிகிட்டு இருந்தாச்சு. இது தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எப்படி நடந்துச்சு? இது வந்து ஒரு வளர்றப்போ நடந்த ஒரு விஷயமா, கை ஒரு சின்ன டிஃபெக்ட் அப்படிங்கிறது, இல்லை பிறப்பிலேயே இப்படி வந்துச்சா? எதனால் இப்படி ஆச்சு? இது பிறப்பில் இப்படி ஆனதான். இது வந்து சம் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலயமா வந்த எஃபெக்ட். என்னோட மதர் மூலயமா அதை அட்டாக் ஆனதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிறக்கும்போது இந்த கையில் டாக்டர்ஸ்லாம் அப்படி தான் பேசிக்கிறாங்க. வளரும்போது இருக்குலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்கூலிங்காக தான் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்தித்து கடந்து வந்திருக்கீங்க? இல்லை, ஸ்கூலிங்கில் பிரச்சனை அந்தளவுக்கு கிடையாது. நான் படித்தது சின்ன ஸ்கூல் தான். பட் அந்தளவுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு ஸ்கூலிங்கில். யாரும் ஒதுக்கவோ எதுவும் பண்ணல. எப்போ ஸ்கூலிங்கில் பிரச்சனை வரும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கலந்துக்கும் போது பிரச்சனை வரும். அப்போ வந்து ஒரு டீம் ஈவெண்ட்டில் ஏதாவது கலந்துக்கும் போது, இந்த விளையாட்டா நீ வந்து கொஞ்சம் சப்ஜெக்டில் இரு, நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம டீம் வந்து அந்த டைமில் வந்து நல்ல பிளேயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் இதோட ஆர்வம் என்ன ஆச்சுன்னா, அப்படியே ஸ்கூல் காலேஜ் போகும்போது எல்லாத்துலேயும் இந்த டீம் ஈவெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம தனியாக நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டை எடுத்து விளாடணும் அப்படிங்கும்போது தான் அந்த பேட்மிண்டன் எடுத்து விளாட ஆரம்பிச்சேன். நேராக மூஞ்சிக்கு நேராக ஹர்ட்ஃபுல்லாக பேசியிருக்காங்களா? மூஞ்சிக்கு நேராக பேசினதில்ல. பட் ஆனால் வந்து இவன் இது செய்கிறான் அது செய்கிறான்னு சொல்லி பின்னாடி நிறைய பேச்சு. ஓகே. அது வந்து மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாங்க வந்து அவங்களுக்கும் உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் ஆனால் வந்து பின்னாடி பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி கேட்டுட்டா கூட பரவாயில்ல. பட் பின்னாடி பேசுறது இல்லாமல் இங்கிருந்து அங்கேருந்து இங்கேன்னு சொல்லிட்டு பல பேர்த்திட்ட பேசி நம்மளோட டெவலப்மெண்ட்டை குறைச்சிட்றாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்த அவன் வந்து சரியாக இது பண்ணுறதில்ல, ரிப்போர்ட் பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து மைனஸை வந்து அதை ப்ளஸ்ஸாக காமிச்சு ஒரு தப்பை வந்து ஒன்றுமே இல்லாத வந்து தப்பாக காமிச்சிட்றாங்க. பெருசாக ஊதி விட்டுறாங்க. இப்போது டெவலப் ஆகிறதே கஷ்டம், இதில் இப்படி வேற. நாம் ஸ்பெஷலி ஏபிள்டு இப்போ வளர்றப்போ கண்டிப்பாக ஒரு அரசாங்கம், இப்போ எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு 2 கை 2 கால் இருக்குது, போடலாம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சிறு உதவியாவது பண்ணணும். ஏதாவது வகையில் இது வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உதவி வந்திருக்கா? மத்திய மாநில அரசுகள்கிட்ட இருந்து? இல்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பெருசாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறாங்க. எங்கள் அச்சீவ்மெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டு 1.5 இயர்ஸாக தான் இன்டர்நேஷ்னல் பண்ணுறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய லெவலில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் கேம்ஸு, ஒலிம்பிக் இது மாதிரி பெரிய லெவலில் இருந்தால் அவங்களோட சப்போர்ட் இருக்குது. அந்த பெரிய லெவலில் போகிறதுக்கு சப்போர்ட், பெரிய லெவலில் போகிறதுக்கு தானே அரசாங்கம் தேவையே. பட் ஆனால் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க என்ன மாதிரியே, ஸ்டேட்டில் நேஷ்னல்ஸு, இன்டர்நேஷ்னல்ஸு. பட் நாங்கள் எப்படி இண்டிவிஜுவலாக வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. பண்ணுது அந்த சப்போர்ட் பண்ணுற டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் இதுக்கு மட்டும்தான். எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் என்னால் பண்ண முடியாது. நீங்கள் தான் ஸ்பான்சர் வாங்கி போட்டு பண்ணிக்கணும். இல்லை, ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட விட்டுருங்க, ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன் அப்படிங்கிறப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு உதவித்தொகை வரணும். அதுவாக தராங்களா? அது வருது. ஓகே. அந்த உதவித்தொகை எப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் 1000 ரூபா இது மாதிரி வந்துட்டுருக்கு. பட் ஆனால் வந்து இப்போ அது நான் வாங்குறதில்ல. ஏன்னா அதுக்குரிய டைம் ஒதுக்கி அங்கே போய் எழுதி கொடுத்துட்டு வாங்கணும். நான் இருக்கிறது விளையாடுறது ஒரு ஸ்டேட்டு, அதுக்குன்னு சொல்லி வந்து எதுவும் பண்ணுறதில்ல. சரி, அதுக்கும் 1000 ப்ரொசீஜர். ஒரு 1000 ரூபா இருந்ததுன்னா உங்கள் பேங்க்கில் போடுறதுக்கு அவங்க முடியாது, அவங்களால முடியாது. ஆமாம், அதுக்குன்னு சில ப்ரொசீஜர், சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம போய் பார்க்கணும், கலெக்டர் ஆஃபீஸில். மாதமா? இல்லை, மாதம் கிடையாது, ஒன் டைம் பண்ணணும். அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டாப் ஆச்சுன்னா திருப்பியும் போய் அதை மனு மாதிரி எழுதி கொடுத்து அதை பண்ணணும். ஏன் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? இது ஒரு சின்ன விஷயம், இது ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு சின்ன விஷயம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.
இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் அரீனால மினிமலான காசு மினிமலான ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு நீங்களும் விடாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே வர்றீங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மெடல்ஸு, நீங்கள் பங்கேற்ற நாடுகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதுவரை எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? அங்கே நம்மளை மாதிரி பிளேயர்ஸுக்கு என்ன வரவேற்பு இருக்குது? இந்தோனேஷியா, அப்புறம் வந்து சைனா, ஸ்பெயின், இப்போ வந்து உகுண்டா, ஆப்பிரிக்காவில் போயிருக்கேன். 4 நாடு போயிருக்கேன். இங்கே இருக்கிறத விட அங்கே வந்து ஒரு சில கண்ட்ரியில் பயங்கர ரீச். பேட்மிண்டன் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு அது பேரா பேட்மிண்டன் மாதிரியே தெரியாது. சில இடத்துல வந்து நார்மல் பேட்மிண்டனுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுக்குறாங்க. எந்த நாடு? இந்தோனேஷியா. ஓகே. ஏன்னா அங்கே வந்து அந்த பேட்மிண்டன் கேமை வந்து ரொம்ப மதிப்பாகவும் ரொம்ப பெருசாகவும் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பெரிய லெவல்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து அதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஓகே. ஸ்பெயினும் அப்படி தான், அது மாதிரி தான். ஆஃப்ரிக்காவில் இந்தியா மாதிரி இப்போ தான் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. பட் அவங்க ட்ரை பண்ணி ஓரளவுக்கு நடத்தினாங்க நல்லபடியாக. ரொம்ப பிரமாதமான டோர்னமெண்ட்டு, எல்லாமே வசதி, எல்லாமே பிரமாதம்னு சொல்ல முடியாது. அந்த கண்ட்ரிக்கு அவ்வளோதான் முடியும். நான் பெட்டராக பண்ணாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுனா பஸ்ஸு, ட்ரெயின், ஏதோ ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு சின்ன பஸ் டிக்கெட் வாங்கி தரலாம், ஏன்னா ஃபினான்ஸ் கன்ஸ்டன்ட். பட் வெளிநாட்டில் டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் மினிமம் ஃப்ளைட்லேயாவது போய் தான் ஆகணும். எக்கானமி கிளாஸ்னாலும் ஃப்ளைட்டில் போய் தான் ஆகணும். ஸோ போயிட்டு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 20-25,000 ரூபா இருந்தால் தான் நம்ம போயிட்டு வர முடியும். இது எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் அது போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபிசிக்கை பார்த்து இந்த செலவுகளை எப்படி வந்து தாக்கு பிடிக்கிறீங்க? இதை வந்து கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. இதுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு, இவங்க முழுக்க காரணம். ஃபுல் சப்போர்ட்டு. அதாவது எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, போய் கேட்டவுடனே 50,000 1 லட்சம் தூக்கி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அப்படிலாம் கிடையாது. போய் கேட்டவுடனே அவங்களால முடிஞ்சதை வந்து ஒரு 1000 ருபீஸோ 2000 ருபீஸோ இப்படிலாம் சப்போர்ட் பண்ணி, அப்புறம் சில ஆன்லைன் மூலயமா கலெக்ட் பண்ணுறது, இப்படி பல வகையில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ண பண்ணுறோம். ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட டோர்னமெண்ட் டேட்டே வந்துடும். ப்ராக்டிஸ் சரியாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபண்டு வந்து போய் கேட்டோன்னா சில பேர் நம்புறதில்ல. இவன் போனால் ஜெயிப்பானா, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 நாளில் ஃபோன் பண்ணுங்கள், 3 நாளில் ஃபோன் பண்ணுங்கள், திருப்பி வரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் திருப்பி 2 நாள் 3 நாளில் ஃபோன் பண்ணுவோம். அதுக்குன்னு டைம் ஒதுக்கும். அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு, அவுட் ஆஃப் ஸ்டேஷனு, இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. தராங்களோ தரலையோ அதை வந்து முடிக்கவே மாட்டாங்க. 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்றைக்கினா நீங்கள் முடிச்சிட்டாங்கன்னா இல்லை எங்கிட்ட இல்லை அப்படின்ட்டாங்கன்னா ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒர்க் பண்ணுவோம். இது மாதிரி ஆளுனாலும் நம்மளுக்கு ப்ராக்டிஸும் போகுது, நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தா டோர்னமெண்ட் டேட் வந்துடும். இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் கடன் வாங்கி எல்லாம் போயிட்டு வந்தால் அங்கே ரிசல்ட்டு கிடைக்காது. ஏன்னா ஏன் ரிசல்ட்டு கிடைக்கலைன்னா ஃபுல் ஒர்க்கு ஸ்பான்சரு பணம் தொலைவதுலையும் பணம் கலெக்ட் பண்ணுறதுலையுமே போயிடுச்சு. இது உங்களோட வேலையே கிடையாது. ஒரு பிளேயர் வந்து விளையாடுறது தான் வேலை. இன்றைக்கி மற்ற பிளேயர்கள் அதானே பண்ணுறாங்க, விளையாடுறது மட்டும்தான் செய்கிறாங்க. சாப்பிட்றதுலேருந்து தங்குறதுலேருந்து எல்லாம் வந்து இந்த நாடு பார்த்துக்குது, இல்லை வந்து அந்த அசோசியேஷன் பார்த்துக்குது. இந்த பேட்மிண்டன் அசோசியேஷன் ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டில், அது என்ன தான் பண்ணுது? அது உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது கண்டுக்குதா? இல்லை, பேட்மிண்டன் அசோசியேஷன் வந்து எங்களுக்கு கிடையாது. பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு வந்து நார்மல் பிளேயர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து பேரா பேட்மிண்டன் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அவங்களோட குரூப் இல்லை. அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷனே இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா பேரா பேட்மிண்டனுங்கும்போது அதுக்கு அசோசியேஷன் சொல்லிட்டு அந்த எங்களை மாதிரி ஆளே தான் வந்து பண்ணுறாங்க. அவங்க முடிஞ்ச சப்போர்ட்டு பண்ணுறாங்க. அப்போது அப்படி பேரா பேட்மிண்டன் அப்படிங்கிறது வந்து என்னமோ வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட குழந்தை மாதிரி பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வீக்கா, இல்லை நீங்கள் விளையாடுறதெல்லாம் ஏதோ கம்மியாக உங்களுக்கும்? அந்த அளவுக்கு நாங்கள் விளையாடுறத வந்து ரீச் ஆகிறதில்ல. எங்களுக்கு ஏன் ரீச் ஆகிறதில்லைன்னா பொதுவாக சப்போர்ட் இல்லை. இப்போ நார்மலாக ஒருத்தர் பிளேயர் வந்து ஒரு சிங்கப்பூர் ஓப்பன் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை உடனே ரீச் ஆகும். இந்த ஸ்போர்ட்ஸை வந்து பேரா ஒலிம்பிக்னா ஒலிம்பிக் மட்டும்தான் பெருசாக நினைக்கிறாங்க. மற்ற கண்ட்ரியில் நினைக்கிற மாதிரி மலேசியா, போலாண்டு, யூரோப்பியன் கண்ட்ரிஸு
சம் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸில் நினைக்கிற மாதிரி இங்கே இந்த கேமுக்கு அந்தளவுக்கு யாரும் நினச்சி சப்போர்ட் பண்ணுறது. ஏர்போர்ட்டில் வந்து யாரும் வர மாட்டாங்க. இல்லை, எந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெடல் அடித்தாலும் சரி, எந்த மெடல் அடித்தாலும் சரி, ஓகே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு சின்ன நியூஸ் பேப்பரில் ஒரு காலமாக தான் இருக்கும். ஒரு பெருசாக வந்து பெரிய லெவலில் ரீச் இருக்காது. இது என்னென்னா அப்படியே இவங்களுக்கு வந்து அந்த நார்மல் பேட்மிண்டனு அந்த டிவியில் வரதை பார்த்து பார்த்து அவங்க பழகிட்டாங்க. இதனால் சில பேர்த்துக்கு வந்து தெரிகிறதே இல்லை இப்படிலாம் ஒரு குரூப் விளாண்டுட்டுருக்கு பேரா பேட்மிண்டன் சொல்லிட்டு. ஏன் டிவியில் கூட காமிக்காத அளவுக்கு ஏன் நீங்கள் எல்லாம் ஒன்று அசிங்கமாக இருக்கீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு காமிக்கக்கூடாத ரூல்ஸ் இருக்கா? இல்லை, இது எப்படி சொல்லணும்னா டெலிகாஸ்ட்டே வந்து எல்லாம் டிபிஆர் ரேட்டு, டிஆர்பி இது மாதிரிலாம் சொல்லிட்டு இது டெலிகாஸ்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னா. மேட்ச் நடக்கும், பேரா பேட்மிண்டன் மேட்ச் நடக்காமல் இல்லை, ஸ்டேட் மேட்ச் அங்கெல்லாம் நடக்கும். பட் ஆனால் டெலிகாஸ்ட்லாம் நடக்காது. இதனால அவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு ஒரு சேனலும் பார்ப்பாங்க. இல்லை என்னன்னா இப்போ நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இப்போ உங்களை மாதிரியே வந்து ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவன் பாரு போய் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரு, நாம் கம்முன்னு நார்மலாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு பயந்தானே உண்டாகும். பயங்கரமாக உண்டாகும். அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. வருவாங்க, எனக்கு தெரிஞ்சு என் கூட நேஷ்னல்ஸ் விளாட வந்தவங்க, நல்லா விளாட வந்தவங்களே 1-2 மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க. ஐயோ இது முடியாதுங்க, இது எங்களால் பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கணும்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஹாபியாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணவங்க தான் ஒரு சிலர் என்ன மாதிரி. மீதி நிறைய பேர் ஒதுங்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ஒதுங்கணும்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்பியும் ட்ரை பண்ண மாட்டாங்க. நம்ம ஜாப்பு நம்ம ஒர்க் உண்டுன்னு பார்த்துக்கலாம், இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுவாங்க. இந்த என்னைக்காவது ஒரு நாள் வேண்டாம்டா போதும்டா இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிடலாம், நம்ம போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்ச நாள் உண்டா? வாரம் நினைக்கிற மாதிரிலாம் வரும். எப்படி வரும்னா, ஒருத்தர் டெட்லைன் இருக்கும், ஒரு டோர்னமெண்ட் என்ட்ரி ஃபீஸ் டெட்லைனு. இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளைட்டோட சார்ஜ் வந்து 48,000 இருக்கும். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வெள்ளிக்கிழமை உனக்கு வந்து 48,000 கொடுத்துட்றேன், நீ வந்து அன்றைக்கி போய் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துரு அப்படிம்பாரு. கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு ஒரு பிரச்சனை. சனிக்கிழமை கொடுப்பாரு, அந்த 48,000 சனிக்கிழமை கொடுத்துருவார். இந்த சனிக்கிழமை எடுத்துகிட்டு அந்த ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் போகும்போது அந்த ஃப்ளைட்டோட ரேட்டு 52,000 இருக்கும். திருப்பி அந்த 4,000க்கு நாய்படாத பாடுபடணும். பட்டு அதை கட்டி முடிக்க முடியாது, அன்னைக்கு நாளும் போயிடும். கடைசியில் வந்து அந்த டோர்னமெண்ட்டும் போக முடியாது. இதை வந்து சார் நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் 4,000 எங்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் என்ன பண்ணால் அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துட்டு டோர்னமெண்ட் போக முடியாமல் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் என்னென்னா, யாருனாலையும் சொன்ன டைம் ஹெல்ப் பண்ணவும் முடியல, யாரையும் குறையும் சொல்ல முடியல. இதை வாங்கிட்டு நீங்கள் அன்றைக்கே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு யார்கிட்டும் நம்ம சொல்லவும் எதுவும் நாமளும் பதில் பேச முடியல. கொடுக்கும்போது தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, முடியலையா சார் எங்களால் போக முடியல இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணது எத்தனையோ டோர்னமெண்ட். இப்போ இந்த 4 டோர்னமெண்ட் பண்ணியிருக்கோன்னா இது வந்து பெரிய எஃபர்ட். ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு இவங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் கிடச்சதுன்னா ஸ்பான்சரு, திருப்பி எனக்கு அடுத்தவங்க டோர்னமெண்ட்டுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, யாரெல்லாம் அதிகமாக எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன் அந்த அமௌண்ட்டை. ஏன்னா திருப்பியும் உதவின்னு கேட்கும்போது அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால் இப்படி தான் இது பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஒவ்வொரு வாரமுமே வந்து இப்படி தான் தோணும், ஐயோ இது என்னடா முடியலையே, அதுக்குள்ளே டாப் லெவலில் போயிடுச்சு இந்த டிக்கெட்டு, பேசாமல் இதை விட்டுட்டு ஒதுங்கிடலாம். இந்த 48,000 வாங்குறதுக்கு 2 மாதம் அலைஞ்சிருக்கோம், பட் அலைஞ்சும் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைமு ஸ்பான்சர் வாங்கும்போது சொன்ன தேதியில் யாருனாலையும் கொடுக்கவும் முடியாது, நாமளும் போய் கலெக்ட் பண்ணி அதை கரெக்டான இதில் முடிக்க முடியாது. ஒரு 80,000 முடியக்கூடிய டோர்னமெண்ட்டு 1,40,000 வரைக்கும் போயிடும் கடைசியாக. அப்புறம் 1,40,000 மேலே போயிடுச்சுன்னா யூஸ் இல்லை, எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒதுங்கிடும். வலிக்கலையா அது? இது பயங்கர ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா பட் ஆனால் 8 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து ட்ரை பண்ணோம், இது வந்து விட்டுட்டு போகவும் முடியாது. சரி இவ்வளோ தூரம் வந்து இறங்கி செஞ்சாச்சு, நிறையா நேஷ்னல்ஸு இன்டர்நேஷ்னல்ஸ் விளாடணும், ஒலிம்பிக்கில் வின் பண்ணுங்கிறதான் கனவு. சரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோன்னே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சூஸ் பண்ண முடியும். இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அது எதுக்கு இருக்குது, அது என்ன பண்ணுது? அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து
இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஏஷியன் கேம்ஸு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு இது மாதிரி வின் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே ஜெயிச்சவன், காசு இருக்கிறவன், இவனுக்கு வந்து ஜாஸ்தியாக கொண்டு போய் காசை கொடுக்குறானுங்க. இங்கே அப்படி தான் ஆயிடுச்சு. இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. யாரெல்லாம் ஜெயிச்சு டாப் லெவலில் இருக்காங்களோ அவங்கள தான் போய் பார்க்க. டிவியில் டிஆர்பி இருந்ததுன்னா நீங்கள் போய்க்கலாம் ஒலிம்பிக் அசோசியேஷன். நம்ம நல்லா பர்ஃபார்மர் பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு இவங்க அது ஒலிம்பிக் மெடல் அது வந்து ஏதோ ஒன்று அடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் காசு போய் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணும். அது வரைக்கும் கிடைக்காது. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தெரியாது அவங்களுக்கு. நிறைய பேர் விளாட்றாங்க இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். என்னைக்காவது ஒரு தாட்டு ரீச் பண்ணி பார்த்துருக்கீங்களா அவங்கள? அவங்கள ட்ரை பண்ணதே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி விளாண்டவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால வந்து சரி நாம் ட்ரை பண்ணுவோம், பெருசாக ஒரு நாள் சாதிப்பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களா கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. சொல்ல முடியல. நான் உங்களை வந்து கான்ட்ரவர்சியில் இழுத்து விட விரும்பலை. நீங்கள் வந்து ஜெயிச்சு பெருசாக ஆகணும். நான் இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்ன ஒரே பாயிண்ட் என்னென்னாங்க, ஒரு பக்கம் வந்து ஒலிம்பிக்கு ஒவ்வொரு தாட்டு வரப்போ வந்து மெடல் அடிக்கல அப்படின்ட்டு வந்து லவோதிவோன்னு கத்திட்டு இருக்கோம். நான் உள்பட எல்லாரும் கத்துறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து மறந்துடுறோம். எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி நார்மலுக்கு போயிட்டு ஐபிஎல் உட்காந்து பாட்டுருக்கோம். நான் அது தப்புன்னு சொல்லலை. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தமிழக வீரர், டு பி ஹானஸ்ட்டு நானே ஒரு 2 வாரம் ஒரு உதவி செய்கிறேன்னு செய்யலை. ஏதாவது உண்மை அவருக்கு முன்னாடியே சொல்கிறேன். நான் செய்யலைன்னா டிலே பண்ணேன். அந்த டிலேவோட வலி எனக்கு தெரில. சீரியஸாக நான் வந்து என்கிட்ட உண்மையாலுமே இல்லை, சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா. ஆனால் அந்த டிலேவோட வலி அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, ஒரே ஒரு ஆசை, சின்ன ஒரு ஆசைங்க. ஏன்னா என்னால் பண்ண முடிஞ்சதை நான் அவருக்கு பண்ணுறேன், அது வேற. ஒரு ஆசை, ஒரே சின்ன ஆசை என்னென்னா, இவர் மாதிரி உண்மையாலுமே உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை நம்புறவங்க, இவ்வளவு தடைகளுக்கு இடையிலையும் தன்னோட ட்ரீமை நோக்கி ஓடுறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த காசு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆசையாக இருக்குது. என்னென்னா இன்றைக்கி வந்து நான் இல்லைங்க, இவரை நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தமிழனா எல்லாரும் சேர்ந்து தமிழர்களாக இவரை கொண்டாடணும். நம்ம ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம், மெடல் வாங்கினதுக்கப்புறம் அவரை போய் ஏர்போர்ட்டில் போய் 2000 பேர் நிற்கிறதுனால நம்ம என்ன ஆயிரப்போகுது? ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவருக்கு என்னைக்கு நிஜமாக தேவையோ அன்னைக்கு நாம் இருந்தோம்னா சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்துட்டு வந்து ஒரு நாங்கள் சின்ன ஃபண்டு, கரெக்டாக தானே பிரதர், ஒரு ஃபண்ட் ஒன்று இது பண்ணியிருக்கோம். எமோஷன் ஆகாதீங்க ப்ளீஸ், எமோஷன் ஆகாதீங்க. நான் ஒரு சின்ன ஃபண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து கீழே இருக்குது. அது யார் பிரதர் மேனேஜ் பண்ணுறாரு? அது வந்து எது தருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் நேம். அதை வந்து ஒரு டீம் வந்து அந்த லிங்க்கோ ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தான் அந்த லிங்க்கோட மெயின். அவர் பேர் பாலாஜி சார். அவர் மூலயமா தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்கில் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுறது. ஸோ அங்கே போய் டொனேட் பண்ணலாம். அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம டொனேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிங்கனாலும் பரவாயில்லைங்க, அது ஒன்றும் மேட்ரே கிடையாதுங்க. பட் அவரை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா உண்மையாலுமே மெய்வருத்தி ஒரு விஷயம் பண்ணுறாரு, விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. கீழே லிங்க் இருக்குது, போங்க, போயிட்டு உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை வந்து இழுப்போம். பிரதர், இது வந்து இது எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் அதெல்லாம் தெரியாதுங்க. பட்டு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, நான் ஏதோ வாழ்க்கையில் வந்து முதல்ல ஒன்று உருப்படியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சீரியஸாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே போக முடியுமோ போய் இந்த காசு அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்து உங்களுடைய விளையாட்டை, உங்களுடைய திறமையை வந்து எப்பவும் தடை போடாதபடி என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் என் மூலமானு இல்லை, நான் நண்பர்கள், ஆன்லைன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுறோம். இறுதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபஸ்ட் டைம் இவரை மீட் பண்ணேன். நிறையா எல்லோரும் பார்த்த மாதிரி யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன். இப்போ நேரில் பார்த்து இவர் சார் பண்ணி கொடுத்துருக்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா,
எல்லாரும் மாதிரியும் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லாமல் ஒரு நாள் சான்ஸ் கொடுப்பாரு, ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு அது கிடச்சிருச்சு. அதுக்கு சார் டீமில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அதுவும் போக உங்களுடைய முயற்சிக்கு இது வந்து ஒரு ஆரம்பம் தான் பிரதர். இது இங்கிருந்து கண்டிப்பாக மேலே தான் போகும். கண்டிப்பாக எல்லா கடவுள் அருளும் உங்க கூட தான் இருக்குது. நாங்கள் எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். அந்த தனியாக மனசுடைஞ்சு போய் என்றைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து நான் தேங்க்ஸ். எங்கள் டீம் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ். இல்லை, நான் தான் இன்னொரு டைம் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு பணம் டொனேட் ஆகுதோ இல்லையோ, பட் இது மாதிரி ஒரு கேமு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு போய் ரீச் ஆகிருக்கு இது மூலயமா அப்படின்னாவே எனக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு எப்படி சொல்கிறது, மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதுதான் ஆரம்பம் பிரதர். இன்னும் நிறைய இருக்குது, வாழ்க்கையில் நிறைய போக வேண்டியது இருக்குது பிரதர். நிச்சயமாக பண்ணுவீங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு நிச்சயமாக பண்ணுவீங்க. கண்டிப்பாங்க சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.